வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி நண்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வு என்ன மாதிரின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன அடைஞ்சுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு டபுள் டாப் ஏரியா, அதாவது 19,875 இந்த ஜோனை தொட்டால் மார்க்கெட் இறங்கி இந்த எல்லோ ஜோனில் மார்க்கெட் புல்லிஸ் போகிறது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஒருவேளை மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இல்லை டவுன் சைடு ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் புல்லிஸ் சைடு போகிறது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன கேப் அப் இருந்து நம்மளோட அந்த டபுள் டாப் ஏரியாவை தொட்டுட்டு மார்க்கெட் ஃபால் ஆணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10:30 மணி, அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஃபுல் சைடு வேஸ், எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை. அப்படியே கிட்டத்தட்ட 20 பாயிண்டில் கிட்டத்தட்ட 19,820 to 810, 800 to 820 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் கிட்டத்தட்ட 10:30 மணிலேருந்து மார்க்கெட் முடிகிற வரைக்குமே அந்த ஜோனை விட்டு நவரவே இல்லை. பெரிய மூமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் அப்படியே ஓட்டிட்டாங்க. இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். இது பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் தான் சொல்லியிருந்தோம், ஒரு சேனல் போட்டிருந்தோம். இந்த சேனலுக்கு மேலே மார்க்கெட் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும், இல்லைன்னா இந்த சேனல் உள்ளே இருக்கும் வாய்ப்பு சொல்லியிருந்தோம். சேனல் பிரேக் பண்ணால் மேலே போகும்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவு ஓப்பனை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, நம்ம ஒரு லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். 43,450 அப்படிங்கிற லெவல்ஸ்லேருந்து மார்க்கெட் அது நேற்றோட லோ, அந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் நேற்று மார்க்கெட் முடிவடைந்த இடம், அந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மார்க்கெட் மேல் நோக்கி போயிட்டு நம்ம போட்டிருந்த சேனல், இந்த சேனலை தொட்டுட்டு இறங்குனுச்சு. அதுக்கப்புறம் பெரிய அந்த சேனலையும் பிரேக் பண்ண முடியல. போராட்டத்துக்கு இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 12 மணி போல் இந்த இடத்துல சேனல் பிரேக் பண்ணணும், பெரிய புல்லிஸ்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிஃப்டி சப்போர்ட் இல்லாதனால திருப்பி பார்த்திங்கன்னா இந்த மூமெண்ட்ஸ் இந்த சேனலுக்குள்ளேயே மார்க்கெட் ஃபுல் மூமெண்ட்ஸ் இந்த சேனல்லையே முடிச்சுட்டாங்க. காரணம் சைட்வேஸ், காரணம் நிஃப்டி. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி தான் காரணமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி தான் காரணமாகிட்டு. ஒரு நாள் நிஃப்டினா மறுநாள் பேங்க் நிஃப்டி, இப்படி தான் மூமெண்ட்ஸை மாற்றி தான் இருக்குது. ஓகே, நாளைக்கு என்ன மாதிரி வாய்ப்புன்னு பார்ப்போம். இது நிஃப்டி வச்சுருக்கோம், எல்லா ட்ராயிங் ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு வழக்கமாக புதுசாக போகிற மாதிரி போட்டுருவோம். இந்த சேனல் வழக்கமாக போட்டுருவோம். இப்போ இந்த மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த சேனலுக்கு மேலே மார்க்கெட் இருக்குன்னு இந்த சேனலை உடைக்கலை, இந்த டே கேண்டில் போட்டிருக்க சேனலை உடைக்கலை. இருந்தாலும் அந்த லெவல் சப்போர்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 19,849 இந்த லெவல்ஸ் இன்னும் உடைக்கலை. இதுக்கு மேலே மார்க்கெட் வர்ற பட்சத்தில் மார்க்கெட் வெரி புல்லிஸாக இருக்க வாய்ப்பு. இதுக்கெல்லாம் இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, அதையும் போட்டுருவோம். ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். இன்றைக்கி வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணல, அதையும் போட்டுருவோம். இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செட்டப் இந்த இடத்த பிரேக் பண்ணுறதுக்கான கிளியரான செட்டப். ஒன்றும் பெரிய புல்லிஸ் இருக்கும், இல்லை பெரிய பேரிஸ் இருக்கும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பெரிய புல்லிஸ் இருக்க தான் வாய்ப்பாக தெரியுது. ஆனால் இன்றைக்கி பொறுத்தளவுக்கு நான் நினச்சி தான் அடைஞ்சு கிட்டத்தட்ட இன்றைக்கி சைட்வேஸாக தான் இருக்க வாய்ப்பு. ஏன்னா எக்ஸ்பைரி நாளில் பெரும்பாலும் மார்க்கெட் ஒன்றும் பெரிய புல்லிஸ் இருக்கும், இல்லைனா ஃபுல் சைட்வேஸாக இருக்கும். அதே தான் அடைஞ்சு இன்றைக்கி ஃபுல் சைட்வேஸாக அடைஞ்சிச்சு. இது நாளையோட மூமெண்ட்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டே ஹைக்கு ஒரு லைன் ப்ளூ கலர், லோவில் ஒரு லைன். இப்போ இன்றைக்கி டேவோட ஹைன்னு பார்த்தீங்கன்னா 19,875, லோன்னு பார்த்தோம்னா 19,786. ஓகே, 15 மினிட்ஸில் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இந்த ரோஸ் கலர் ட்ரெண்ட் லைன் மட்டும் எடுத்துறேன். இது டேயில் வைக்கிறப்ப ஒரு மாதிரி காட்டுது, 15 மினிட்ஸில் ஒரு மாதிரி காட்டுது. அதெல்லாம் இது ரிமூவ் பண்ணிவிடுவோம் இப்போதைக்கு. இப்போ அதுக்கு பதில் இடம் மாற்றி நான் பண்ணியிருக்கேன். 15 மினிட்ஸில் ரீசெண்டாக போன லோவும் பழைய லோ கிட்டத்தட்ட இப்போ நவம்பர் 10க்குள்ள லோவும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்றைக்கி டே லோ பிரேக் பண்ணால் மார்க்கெட் இறங்குறது வாய்ப்பு இருக்கும். அப்படியே இறங்கினாலும் இந்த சேனல் நம்ம டேயில் ஒரு சேனல் போட்டிருக்கோம், அதுலேருந்து ரீடெஸ்ட் எடுத்து மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். ஒரு லெவல்ஸ் போட்டுருவோம். அதுக்கப்புறம் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் பார்ப்போம். லெவல்ஸ்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு லெவல்ஸ் இருக்குது, அதாவது 19,830 ஒரு லெவல்ஸ் இருக்குது. அப்சைடுன்னு பார்த்தோம்னா டே கேண்டில் தான் பார்க்கலாம். ஒரு நிமிஷம். இந்த இடங்கிறது நம்ம கிட்டத்தட்ட போன ஜூலையில் ஆல் டைம் ஹை 19,991. இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா, ஒரு வேளை அதாவது இன்றைக்கி போன ஆல் டைம் ஹைன்னு வந்துட்டு இன்றைக்கி போன ஹை 19,875 பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இங்கேருந்து புல்லிஸ் போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்தமாரி மூமெண்ட்ஸ் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் இந்த ஜோனில் இருந்துச்சுன்னா, அதாவது இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் உள்ளே இருந்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன சைட்வேஸ் இருக்கலாம்.
இந்த சைட்வேஸை விட்டு எந்த பக்கம் பிரேக் பண்ணுதோ அந்த பக்கம் போக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணுனா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் திருப்பி இப்படி இறங்க வாய்ப்பு இருக்கும். அது கீழே எந்த அளவுக்கு வரது வாய்ப்புன்னு பார்த்தோம்னா அதுக்கு லெவல்ஸ் போடுவோம். ஃபஸ்ட்டு இப்போ சப்போர்ட்னு பார்த்தோம்னா 19,756 ஒரு சப்போர்ட் இருக்குது, 19,703ங்கிற ஒரு லெவல்ஸ் ஒரு சப்போர்ட் இருக்குது. அந்த 19,703 விட்டு இறங்கினா மட்டும்தான் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மார்க்கெட் இந்த ஏரியா வரதுக்கு வாய்ப்பு கம்மி. ஒருவேளை மார்க்கெட் கேப் டவுன் அந்தமாதிரி ஓப்பன் ஆனால் தான் நடக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்டில் லீவ், அதனால் பெருசாக மாற்றம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஃப்ளாட்டாக தான் மார்க்கெட் ஓப்பன் ஆக வாய்ப்பு. ஒருவேளை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி மார்க்கெட் இன்னையோட ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வெரி புல்லிஷாக போகிறது வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி என்ன மாதிரி வாய்ப்புன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கோம். வழக்கமாக ரிமூவ் பண்ண வலது ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் வச்சு என்ன மாதிரி நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த வழக்கமாக நேற்று போட்டு இந்த சேனல் ஒரு வாரமாக தான் போட்டிருக்கோம். இப்போ இந்த சேனலில் இந்த 2 கேண்டில் தான் ஃபேக் பிரேக் அவுட், அதை விட்டுருவோம். இப்போ இந்த சேனலுக்கு மேலே மார்க்கெட் வந்துருச்சுன்னா மார்க்கெட் புல்லிஷாக இருக்கும். அதுக்கடையில் நிஃப்டி நம்ம சொல்லியிருந்தால் 19,875 அதை பிரேக் பண்ணணும். அதே நேரத்தில் பேங்க் நிஃப்டியும் இந்த 43,780 பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் அடுத்து வெரி புல்லிஷ் போகிறது வாய்ப்பு இருக்கும். இப்போ பேங்க் நிஃப்டி எடுத்துட்டோம்னா இன்றைக்கி பேங்க் நிஃப்டி க்ரீன் கேண்டில், நேற்று ரெட் கேண்டில். அது நிஃப்டியை பாருங்களேன். இப்போ நிஃப்டி வச்சுருக்கேன். நேற்று நிஃப்டி க்ரீன் கேண்டில், இன்றைக்கி பேங்க் நிஃப்டி நிஃப்டி நேற்று க்ரீன் கேண்டில், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெட் கேண்டில். அப்போ ரெண்டுமே ஆப்போசிட்டாக, இது ஒரு நாள் பை பண்ணால் அது ஒரு நாள் செல்லிங், மாறி மாறி நடக்குது. இந்தமாரி மூவ்மெண்ட்ஸ் இருந்தாலே மார்க்கெட் பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை, சைட்வேஸாக இருக்கிற வாய்ப்புன்னு முன்னாடி சொல்லியிருக்கேன், இப்பயும் சொல்கிறேன். ஓகே, பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். இதில் 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டே ஹை லோவில் வழக்கமாக போகிற ப்ளூ கலர் லைன் போட்டுருவோம். இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட ஹைன்னு பார்த்தீங்கன்னா 43,649, லோன்னு பார்த்தீங்கன்னா 43,450, கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் இந்த மூமெண்ட்ஸ்குள்ளே தான் மார்க்கெட் இருந்திருக்கு. ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்குன்னு அடுத்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இமிடியேட் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 43,519. இந்த லெவல்ஸுங்கிறது கொஞ்சம் குரூசியலான இடம்னு சொல்லலாம். இந்த இடத்த பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தவரை இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்த பிரேக் பண்ணக்கூடாது. 43,519 இறங்கினா மார்க்கெட் கீழே வரது வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த ரெட் கலர் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் இந்த சேனலில் பார்க்காத மார்க்கெட் இதுலேருந்து மார்க்கெட் வெரி புல்லிஷ் போகிறதுக்கு இந்த ரெட் கலர் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேல் நோக்கி போக அதிக வாய்ப்பு. மேலே லெவல்ஸ்னு பார்த்தோம்னா 43,780 ஒரு லெவல்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்தது 43,872. அதுக்கு அடுத்தது இந்த கேப் ஃபில்லிங் 44,064. இந்த 44,064 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவு நாளைக்கு ஒரு கேப் அப் இருந்து ஒரு 100 பாயிண்ட், பேங்க் நிஃப்டியில் ஒரு 150 பாயிண்ட் கேப் அப் இருந்துச்சுன்னா மார்க்கெட் புல்லிஷ் போகிறது வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை கேப் டவுன் இருந்தால் மார்க்கெட் ஃபால் ஆகிறது வாய்ப்பு இருக்கும். எல்லோ சேனல் போட்டிருக்கு. இந்த சேனலை விட்டு பிரேக் பண்ணால் மார்க்கெட் ஃபால் ஆகிறது வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட் திருப்பி இறங்கி ரீசெண்டாக போன லோ, அதாவது 43,235 வரைக்கும் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். இதற்கு மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். இந்த ரெட் கலர் ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே மார்க்கெட் புல்லிஷ் போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த ஜோனில் இந்த லொக்கேஷனுக்குள்ளே இருந்தால் மார்க்கெட் சைட்வேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா மார்க்கெட் பழையபடி சைட்வேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைட்வேஸ் வாய்ப்பு கம்மி, இதை தப்பாக சொல்கிறேன். இந்த இடத்து சைட்வேஸ் வாய்ப்பு கம்மி. ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் இந்த ரெட் கலர் வச்சுப்போம். இந்த ட்ரையாங்கலுக்கு உள்ளே பிரேக் பண்ணால் மார்க்கெட் இந்த ஜோன்லேருந்து திரும்பி இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் இந்த எல்லா ஜோன்லேருந்து மார்க்கெட் மேலே நோக்கி போகணும். இந்த மாதிரி ஒரு வரைபடமாக போட்டுருவோம். இதுலேருந்து போகணும். ஒருவேளை இந்த இடத்துல இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணால் மார்க்கெட் என்னோட லோ தொட்டுட்டு மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். இல்லை இந்த ட்ரெண்ட் லைனை தொட்டுட்டு திருப்பி ஃபால் ஆகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி மூமெண்ட்ஸ், அதாவது இந்த எல்லோ கலர் பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் டேவை தொட்டு இந்த ட்ரெண்ட் லைன் ரீடெஸ்ட் எடுத்து இறங்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த எல்லோ பிரேக் பண்ணலன்னா மார்க்கெட் மேல் நோக்கி புல்லிஷ் போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த இடம் சைட்வேஸ் வாய்ப்பு கம்மி. ஆனால் நாளைய மார்க்கெட் என்னோடய ப்ரெடிக்ஷன் படி மார்க்கெட் கேப் அப் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.